இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க மட்டன் குழம்புங்க. மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாங்க. மட்டன் நல்லா 2, 3, 4 தாட்டி கழுவிட்டு எடுத்து வச்சுட்டேங்க. அது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி 1 அறுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுதுங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், மல்லித்தூள், சாம்பார் தூள், பட்டை, கிராம்பு, பட்டை 2, கிராம்பு 2, சோம்புங்க. அப்புறம் சீரகம், மிளகு வச்சுருக்கேங்க. இது வந்து அரைக்கிறதுக்குங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, கசகசா வந்து அரைக்கிறதுக்குங்க. அப்புறம் சின்ன வெங்காயங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை மட்டும் வணக்கிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய்ங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த சீரகம், மிளகு வச்சுருக்கோம் இல்லைங்களா? 1 ஸ்பூன் சீரகங்க, 1/4 ஸ்பூன் மிளகுங்க. அதை நம்ம இப்படியே போட்டுக்கணுங்க எண்ணெயில். எண்ணெயில் பொரியுதுங்க. பொரியும் போது நம்ம சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு கை எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயத்தை போட்டுறணுங்க. போட்டுட்டு இப்படியே நல்லா வணக்கணுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இதில் வந்துட்டு நம்ம இப்போ இந்த 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூனுங்க. என்னோடய சாம்பார் தூள் சூப்பராக இருக்குங்க. அந்த சாம்பார் தூள் 1 ஸ்பூனுங்க. மல்லித்தூள் 1.5 ஸ்பூனுங்க. இப்போ இதை லைட்டாக ஒரு வணக்கலாங்க. சரிங்களா? ஒரு வணக்கிட்டு இந்த தேங்காய் பாருங்கள், ஒரு 3 வில்லை எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாங்க. அதையும் லைட்டாக ஒரு வணக்கிடலாங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு பட்டை 2, கிராம்பு 2, சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூனுங்க. அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா வணக்கிட்டேங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம குழம்பு தாளிக்கிறத ரெடி பண்ணலாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம இந்த பட்டை 2, கிராம்பு 2, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை நம்ம எண்ணெய் காஞ்சது அதை போட்டுக்கலாங்க. பாருங்கள், பொரியுதுங்க. இப்படி நல்லா பொரியணுங்க. இப்போ இந்த பொரியும் போது நம்ம இந்த சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லைங்களா? சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா இப்படி வணக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த மல்லி கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா? அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இது இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கின உடனே நம்ம மட்டன் இருக்கு இல்லைங்களா? மட்டனை போட்டுக்கலாங்க. மட்டன் ஒரு 300 கிராம் இருக்குங்க. சரிங்களா? 2 பேருக்கு அளவாங்க 300 கிராமுங்க. இதுக்கு தான் 1 ஸ்பூன் சாம்பார் தூளுங்க, 1.5 ஸ்பூன் மல்லித்தூளுங்க, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளுங்க. இப்போ அந்த மஞ்சள் தூளை நம்ம போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூனுங்க. போட்டுட்டு உப்புங்க, இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு. ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க உப்பு. கல் உப்பு வந்து 2 ஸ்பூன் இருக்குங்க. சரிங்களா? இதை நல்லா இப்படி வணக்கணுங்க. இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், உப்புங்க போட்டு நல்லா வணக்கி கொஞ்சம் நேரம் அது வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம வணக்கி அரைச்சோம் இல்லைங்களா? சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 கை வெங்காயங்க, சீரகம் மிளகு போட்டு 1 கை வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு அதில் இந்த சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. நல்லா வணக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வரணுங்க. தேங்காய் ஒரு 3 வில்லைங்க. தேங்காய் ஒரு 3 வில்லை. அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசாங்க அதையும் சேர்த்து ஒரு வணக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வரணுங்க. இப்போ இது வேகட்டுங்க. நம்ம பார்க்கலாங்க, வெந்ததும் பார்க்கலாங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா? நல்லா வெந்திருக்குங்க.
இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அதை விழுதை நம்ம ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் மிக்சியில் கழுவிட்டு கொஞ்சம் ஊற்றலாங்க. கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது குக்கரில் தாளிக்கிறதுனால தாளிக்கலாங்க. நான் இப்படி பாத்திரத்துலேயே செஞ்சுருவேங்க. குக்கரில் வைங்க, டைரெக்டாக தாளிச்சுங்க, அப்படியே 3 சவுண்டு விட்டு இறக்குறதுனால இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, வேகட்டுங்க. நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா கறி நல்லா வெந்துருச்சுங்க. சரிங்களா, நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இப்படி சட்டியில் வைக்கிறேங்க, நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்து குக்கரில் வச்சா 3 சவுண்டு விடணுங்க. பாத்திரத்துலன்னா ஒரு 1/2 மணி நேரம் வேக விடணுங்க. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பராக நல்லா வெந்துருச்சுங்க. கம கம கமன் வாசங்க, கிச்சனே வாசங்க. நான் வேறு எதுவும் இந்த கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா எதுவுமே நான் போட மாட்டேங்க. இப்படி தாங்க பண்ணுவேன். நம்மளோட கரெக்டாக நேச்சராக என்ன போடுறோமோ அது போட்டு தாங்க பண்ணுவேன். இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. மட்டன் குழம்பு இட்லிக்கு நல்லா இருக்குங்க, முட்டை தோசைக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா, ஊத்தாப்பத்துக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.